ஒரு ரன்னிங் ஷூல ட்ராம்போலின்ல எப்படி நமக்கு பவுன்ஸியா இருக்குமோ, அதே மாரியான ஒரு பவுன்ஸினஸ் ஃபீல் நாங்க தரோம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு மாடல் தான் நோவா பிளாஸ்ட் 4 ஃப்ரம் ஏசிக்ஸ். 100 கிலோமீட்டர் ரன் பண்ணியாச்சு இந்த ஷூல. எனக்கு ட்ராம்போலின் மாதிரி இருந்துச்சா? இல்லையா? அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஷூ தான் 2024ஓட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைட் வெயிட் பிரீமியம் மேக்ஸ் வெர்ஷன் டெய்லி ட்ரெய்னரா மாறி இருக்கு. அண்ட் தென் ஸ்டில் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஷூ இன் த மார்க்கெட். ஹாய், திஸ் இஸ் பாலாஜி. ஐம் ஹாபி ஜாகர். எனக்கு ரன்னிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் வீக்லி ஜாலியாக கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதே அளவுக்கு ரன்னிங் ஷூவை பர்சனலாக ரன் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரிவ்யூவாக ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி நான் மோஸ்ட்டாக ஒரு மேரத்தானுக்கு தேவையான எல்லா விதமான ரன்ஸையும் நான் கவர் பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரன்னிங் அண்ட் ரன்னிங் ஷூ ரிலேட்டடான கான்டென்ட்டை பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நல்லா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் உங்களுக்கு தேடி வரும். Now let's get into the detailed review. டீட்டெயில் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஷூ எந்த செக்மெண்ட் ஆஃப் ரன்னர்ஸ் அவங்க டார்கெட் பண்ணி செஞ்சுருக்காங்கன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஷூ ஏசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் வெயிட் டெய்லி ட்ரெயினர், ஒரு மேரத்தான் அண்ட் ஹாஃப் மேரத்தானுக்கு ட்ரைனிங் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸை ஒரு லைட் வெயிட் டெய்லி ட்ரெயினரில் தான் அவங்க பண்ணுவாங்க. சம்திங் லைக் எல்லா விதமான ரன்னையும் அந்த ஷூவில் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு ஷூவாக இருக்கணும். சம்திங் லைக் ஒரு ஈஸி ரன், ரெக்கவரி ரன், லாங் ரன், டெம்போ ரன், சம்டைம் ட்ராக் ஒர்க் அவுட் கூட பண்ண முடியணும். அதில் அந்த மாதிரியான ஷூஸு தான் யூஸ்வலாக மேரத்தான் ஓடுறவங்க, ஹாஃப் மேரத்தான் ஓடுறவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் ஆஃப் ரன்னர்ஸை தான் ஏசிக்ஸ் நோவா பிளாஸ்ட் மூலிமா ரொம்ப வருஷமாகவே கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இன்டென்ஷனை அவங்க நோவா பிளாஸ்ட் 4ல் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா இல்லையான்றதை கம்மிங் செக்ஷனில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்டார்டிங் வித் அப்பர். ஒரு ரன்னிங் ஷூவில் அப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு எதை நான் ரொம்ப ப்ரையாரிட்டியாக பார்ப்பேன் அப்படின்னா, அப்பரில் கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட். அந்த ரெண்டுமே மிஸ் ஆச்சுன்னா அந்த ரன்னிங் ஷூவை யூஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நான் அப்பர் அண்ட் ஃபிட்டில் நான் என்னென்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு அப்பர் கொஞ்சம் கம்ஃபியாக வேணும், நல்லா ரொம்ப திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு எனக்கு ப்ரீத்தபிலிட்டி வேணும். ஸோ இது அவங்களோட ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினர்னால அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு ப்ரீமியம் மெட்டீரியல் மெஷ்ஷை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஜினியர்ட் மெஷ். ஒரு சாக்ஸ் லைக் கம்ஃபி மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் ஸ்டெப்பிங் பண்ணும்போது. ஸோ அதனால் ஐ டோன்ட் ஹாவ் எனி கம்ப்ளைண்ட் வித் த குவாலிட்டி ஆஃப் தி அப்பர். ஸோ நான் பர்சனலாக அப்பர் அண்ட் ஃபிட்டில் என்ன செக் பண்ணுவேன்னா, எனக்கு இங்கே ஹீலில் எப்பயும் லாக்டவுன் வேணும், அண்ட் மிட் ஃபுட்டில் எனக்கு ஸ்னக் ஃபிட் வேணும், அண்ட் டோ பாக்ஸில் எனக்கு ஸ்பேஸ் வேணும், அண்ட் 4 ஃபுட்டில் எனக்கு இந்த வித் வேணும். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்ட் நான் எல்லா ஷூஸ்லையும் நான் செக் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, ஹீல் லாக்டவுன் இல்லைன்னா எனக்கு ஹீல் ஸ்லிப் ஆகும், இல்லை எனக்கு ப்ரொனேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்னக் ஃபிட், இந்த மிட் பார்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்னக் ஃபிட் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஒரு ரேஸ் ஷூவில் டைட்டாக இருக்கலாம், பிகாஸ் அந்த ஜியாமெட்ரி அப்படி அவங்க என்ன டிசைன் பண்ணுவாங்க ஸ்பீடாக போகிறதுக்கு. பட் ஒரு டெய்லி ட்ரெயினரில் இந்த இடத்துல ஒரு ஸ்னக் ஃபிட்டு தான் இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. லூஸ் ஆகிட்டா உங்களுக்கு வாபிள் ஆகிரும் உங்களோட ஆங்கிள். ரொம்ப டைட்டாக இருந்தால் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். தேர்டு, எனக்கு டோ பாக்ஸை எப்பயுமே as I said in the previous video, எப்பயுமே என்னோட சைஸ் US9, அதுக்காக எப்பயுமே எனக்கு என்னோட தம் நெயில் வித் அளவுக்கு எப்பயுமே எல்லா ஷூஸ்லையும் மோஸ்ட்லி எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். இதுலேயும் இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் ஈவன் வித் தட். அண்ட் லாஸ்ட்டாக எனக்கு 4 ஃபுட்டில் நல்ல வைடர் 4 ஃபுட்டாக எனக்கு வேணும். இதுவும் அகைன் ஃபார் ஸ்டெபிலிட்டி பர்பஸ். இந்த வைடர் 4 ஃபுட் இல்லை அப்படின்னா ஒரு டெய்லி ட்ரெயினர்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட 60 to 70% ஆஃப் த ரன்ஸ் அதுதான் கவர் பண்ணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த 4 ஃபுட்டில் உங்களுக்கு வித்து இல்லைன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களோட ஆங்கிள் ப்ரொனேட் ஆகலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும் உங்களோட ஆங்கிள் ஏரியா, காஃப் ஏரியாவில். பிகாஸ் இங்கே உங்களுக்கு வித்து இல்லாதனால ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் லெக் ஐதர் சைட் ஆஃப் த இதில் உங்களுக்கு ஃபால் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக நம்ம ரன்னை ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளோட மசில்ஸ்லாம் ஃபிட்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே 4 ஃபுட்டில் ஐ எக்ஸ்பெக்ட் வைடர் 4 ஃபுட். இந்த 4 ஆஸ்பெக்டில் 3 ஆஸ்பெக்ட்ஸில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹீல் லாக்டவுன் இஸ் பர்ஃபெக்ட், ஹீல் பேடிங் இஸ் மாடரேட், தட் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் ஃபார் த லைட் வெயிட் டெய்லி ட்ரெயினர். அண்ட் ஐ கெட் ஸ்னக் ஃபிட். இந்த இடத்துல செம்ம ஸ்னக் ஃபிட், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டோ பாக்ஸில் ஸ்பேஸ் இருக்குது, ஐ டோன்ட் ஹாவ் ப்ராப்ளம். பட் there is a problem with the breathability issue, அதை நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக 4 ஃபுட்டில் வித் அமேசிங் 4 ஃபுட்டில் வித் இருக்குது. எனக்கு எந்த ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஐ ஈவன் மெஷர்ட் திஸ், இட்ஸ் கம்மிங் நியர்லி 120 mm நினைக்கிறேன். ஸோ எனிதிங் அபோவ் 116நாலே எனக்கு ஃபைன் தான். இது ஆல்மோஸ்ட் 120 இருக்குது, அதனாலே ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ரைடு எனக்கு தருது. ஸோ நவ் கம்மிங் பேக் டு த பிரீத்தபிலிட்டி இஷ்யூ. ஒரு 10 கிலோமீட்டர்
to 15 kilometer you won't find any problem. இது வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸில் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா அந்த பேஸில் ஓடும்போது ஒரு 10 to 12 13 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. போஸ்ட் ஸ்விட்ச் உங்களுக்கு ஹீட்டாக ஆரம்பிச்சிருது உள்ளுக்குள்ளே இந்த ஏரியாவில். யூ ஸ்டார்ட் ஃபீல் ஆல் த ஹீட் இன்சைட் பிகாஸ் ப்ரீத்தபிலிட்டி இஷ்யூ கம்மியாக இருக்கனால உள்ள மாய்ஸ்சர் ஆகும் உங்களோட டோஸ். அதனால் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபீலிங் தரும் அது. அண்ட் தென் அகைன்ஸ் பிளிஸ்டர்ஸ் தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு பிளிஸ்டர்ஸ் வரலை, பட் ஐ ஹவ் ட்ரைட் ஹாஃப் மேரத்தான் ட்வைஸ். I didn't have any problem, but I felt hot after ஒரு 18 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம். இன்ஃபேக்ட் நான் ஏர்லி மார்னிங் தான் ரன் பண்ணேன். அப்போவே எனக்கு வந்து லைட்டாக இருந்துச்சு. ஸோ அவுட் ஆஃப் ஆல் 4 ஆஸ்பெக்ட்ஸில் அப்பர் அண்ட் ஃபிட் கம்ஃபர்ட்டில் எனக்கு இது மட்டும்தான் ப்ராப்ளம். ஆல் 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ ஐ எம் கோயிங் வித் 2.25 அவுட் ஆஃப் 3 ஃபார் அப்பர் அண்ட் ஃபிட். செகண்ட் பார்ட் ஆஃப் த ஷூவோட மிட்சோல். இதுதான் இந்த ஷூ ஏன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஷூவாக மாறிச்சு. அண்ட் தென் இந்த ஷூ ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷூவாக ஆனதுக்கு காரணம் இந்த மிட்சோல் தான். ஸோ இது ஏசிக்ஸோட FF Blast Plus Eco, அதாவது ஃப்ளைட் ஃபோம் Blast Plus Eco. இந்த ஃபோம் ஃபார்முலேஷன் தான் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்முலேஷன் நான் சொல்லுவேன். இது அவங்க வந்து EVA ஃபோமை OBC பாலிமரோட மிக்ஸ் பண்ணி TPE அந்த மெட்டீரியல் அதோட மிக்ஸ் பண்ணி ஃபார் த எலாஸ்டிசிட்டிக்காக அந்த காம்பினேஷனை மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் ஃபார் த டியூரபிலிட்டி பர்பஸ் ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ஃபைபரையும் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டியூரபிலிட்டிக்கு சிந்தட்டிக் ஃபைபர், புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்லேருந்து ஒரு சிந்தட்டிக் ஃபைபர், அண்ட் ஃபார் எலாஸ்டிசிட்டி சம்திங் லைக் ஒரு பவுன்சினஸ், ஒரு ட்ராம்போலின் ஃபீல் தரத்துக்காக OBC பாலிமர் TPE மிக்ஸ் பண்ணி ஒரு அமேசிங்கான ஃபார்முலேஷன் FF Blast Plus Eco மிக்ஸ் பண்ணி இந்த ஷூக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்ட் சீரீஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்முலேஷன் நான் சொல்லுவேன். ஸ்மூத் ரைட், டோ பாக்ஸ் பாருங்க, யூ ஹாவ் மாடரேட் டு அபோவ் ஆவரேஜ் ராக்கர். ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் ராக்கர்னு சொல்ல முடியாது, பட் இனஃப் ராக்கர் ஃபார் அ லைட் வெயிட் டெய்லி ட்ரைனர். அண்ட் தென் ஹீல் டிரான்சிஷனும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத். த்ரூ அவுட் ரன் நீங்கள் வந்து அந்த ஒரு குஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் தென் அந்த ட்ராம்போலின் ஃபீல் இருக்காது. சம்திங் லைக் நோவா பிளாஸ்ட் 3ல இருந்த அந்த ஒரு ட்ராம்போலின் ஃபீலோ இல்லை நோவா பிளாஸ்ட் 5ல இப்போ இருக்கிற அந்த பவுன்சினஸ் அந்த மாதிரி ஃபீல் இதில் வராது. இது வந்து இந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி நோவா பிளாஸ்ட் 3யும் நோவா பிளாஸ்ட் 4 கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் அ பிட் ஃபோம் அந்த மாதிரியான ஃபார்முலேஷன் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க இந்த ஷூவோட ரைடை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்கணும், அண்ட் தென் லாங் ரன்னுக்கு போகணும், அண்ட் தென் நிறைய செக்மெண்ட் ஆஃப் ரன்னர்ஸ் அவங்க கவர் பண்ணணும்னு நினச்சதுனால தான் அவங்க அந்த ஃபோமை வந்து ஃபோமராக பண்ணாங்க, விச் இஸ் குட் பர்சனலி ஃபார் மீ. ஸோ அதனால் ரைடு வந்து நான் 8 மினிட் பேஸ்லேருந்து 5:30 பேஸ் வரையும் 4:30 பேஸ் வரையும் ட்ரை பண்ணேன். எல்லா பேஸ்லேயும் எனக்கு அந்த குஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. குஷன் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் என்னால் ஃபீல் பண்ண முடியும், பட் அந்த சாஃப்ட் ஒரு ஸ்ப்ரிங்கி ஃபீல், ஒரு பவுன்ஸ், ஒரு மாடரேட் பவுன்ஸ் ஃபீல் உங்களுக்கு த்ரூ அவுட் அந்த பேஸில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஷூவோட ஆக்சுவல் பேஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4:30க்கு மேலே அண்ட் தென் டுவோர்ட்ஸ் ஒரு 8 and 9 கூட போகலான்னு வச்சுக்கோங்க. பட் ஆஃப்டர் 7:30 உங்களுக்கு வந்து அந்த ஃபோம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதெல்லாம் பிரச்சனையாக இருக்காது. உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் ஃபன் ரைடு தான் கொடுக்கும் டில் 9.5 ஃப்ரம் 4:30. பட் இதோட ஸ்வீட் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 பேஸ் இந்த ரேஞ்சில் யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்களுக்கு அமேசிங்கான ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்கான இன்டென்ட் பண்ணி டிசைன் பண்ணப்பட்டதான் இந்த ஷூ. ஸோ ஹீல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேசிவ், நியர்லி 43, அண்ட் தென் 4 ஃபுட்டில் வந்து 35, ட்ராப் வந்து 8 mm. ஸோ மிட்சோலை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த biggest positive of the shoe and why the shoe has become one of the best selling shoe even till now அப்படின்னு ஏன் மாறிச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த மிட்சோல் ஃபார்முலேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ எம் கோயிங் வித் 2.5 out of 3 for the midsole and for the right feeling. ஷூவோட தேர்ட் பார்ட் அவுட்சோல் டியூரபிலிட்டி ட்ராக்ஷன். அவுட்சோலை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு அபோவ் அவரேஜ் அவுட்சோல். ஒரு வெட் கண்டிஷனில் எனக்கு அன்சேஃபாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ட்ரை கண்டிஷன் பிளேசஸில் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ட்ராக்ஷன். அண்ட் அவுட்சோல் டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா
ஓகே மாடரேட்டாக இருக்குது. பட் தென் இந்த ஃபோம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஷூ ரொட்டேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக 800 கிலோமீட்டர் சாலிடாக வரும். ஸோ வித் தட் டியூரபிலிட்டி அண்ட் ஒன்லி ஐ ஹாவ் த ப்ராப்ளம் ஆன் த ட்ராக்ஷன், அது வெட்ஃபீல்டில் மட்டும்தான் எனக்கு அதுவும் பிரச்சனையாக தெரியுது. ஐ எம் கோயிங் வித் 1.25 அவுட் ஆஃப் 2 ஃபார் தி அவுட் சோல் அண்ட் ட்ராக்ஷன் அண்ட் டியூரபிலிட்டி. ஃபோர்த், ப்ரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் பீன் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து இந்தியாவில் ப்ரைஸ் வந்து இன்னும் 9,000 10,000 ரேஞ்செலாம் செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொமோஷன் டைமில் ஐ திங்க் கொஞ்சம் கம்மியாக போகலாம், மேபி 8,000 கிட்ட வரலாம். பட் அந்த ப்ரைஸுக்கு ஈவன் இஃப் இட் இஸ் 10,000, இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ பேர் லைட் வெயிட் டெய்லி ட்ரெயினர் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, அக்ராஸ் த குளோபில் இன்னமும் நோவா பிளாஸ்ட் 4 ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஷூவாக தான் இன்னமும் இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க இன்னமும் கலர் வேஸ்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க நோவா பிளாஸ்ட் 4க்கு. ஸோ நிறையா கண்ட்ரீஸில் இந்தியா மாதிரியே ப்ரொமோஷன்லாம் நோவா பிளாஸ்ட்க்கு 4 இன்னமும் வரல. இன்ஃபேக்ட் நோவா பிளாஸ்ட் 5க்கே ஏகப்பட்ட ப்ரொமோஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நோவா பிளாஸ்ட் 4க்கு இன்னும் கொடுக்கல. ஏன்னா இந்த ஷூ வந்து நிறைய செக்மெண்ட் ஆஃப் ரன்னர்ஸை கவர் பண்ணுறதுனால அந்த சேல்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸிங், பட் ஐ ஹாவ் ப்ராப்ளம் வித் அவைலபிலிட்டி. இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிறதே 2-3 ஆன்லைன் ரீசெல்லர்ஸ்கிட்ட தான். பட் ஆனால் அங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க ஆத்தரைஸ்டா, நான் எப்படி அவங்கள வந்து லைக் பிலீவ் பண்ண முடியும், ஒரு ஆத்தென்டிக்காக நான் எப்படி அவங்கள்ட்ட வந்து வாங்க முடியும் நிறைய கேட்குறாங்க. இதை வந்து A6 மட்டும் இல்லை, ஐ திங்க் எல்லா பிராண்டுமே அவங்களோட ஆத்தரைஸ்டு ரீசெல்லர்ஸை வந்து இன்ஃபேக்ட் அவங்க ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கண்ட்ரிக்கு அது தேவைப்படாது. பட் இந்தியா லைக் கண்ட்ரியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த இதில் வருது. நிறையா பேர் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா வருது. அண்ட் தென் ஃபேக் ரீசெல்லர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. இது ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட் தான். ஸோ அதனால் அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐ எக்ஸ்பெக்ட் எல்லா பிராண்டுமே வந்து எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கிற பிராண்ட், ஃபாரின் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ், அவங்க முன் வந்து யார் அவங்க ரீசெல்லர்ஸ், இவங்ககிட்ட வாங்கலாம், இவங்ககிட்ட வாங்க வேணாம், ஆர் இவங்க தான் எங்களோட ஆத்தரைஸ்ட் ரீசெல்லர்ஸ்ன்னு சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலேயே இதோட ரீச்சும் நான் ஷூவை பற்றி தெரிஞ்சவங்க எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ஐ எக்ஸ்பெக்ட் இப்போ இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாடுலாம் நிறையா ரன்னர்ஸ் வராங்க, நிறையா யூத்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் நோக்கி வரும்போது ப்ரொமோஷன் அதிகமாக இருக்கணும், அதுக்கான அவேர்னஸ் அவங்களே க்ரியேட் பண்ணணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் ஐ எம் குவைட் டிசப்பாயிண்டட் வித் தட். ஸோ ஐ எம் கோயிங் வித் 1.25 அவுட் ஆஃப் 2 இன் ப்ரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி செக்மெண்ட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7.25 அவுட் ஆஃப் 10. பட் ஐ எம் கோயிங் வித் சம் எக்ஸ்ட்ரா ஹாஃப் கிரேஸ் மார்க் ஃபார் திஸ். ஸோ த ஓவரால் ஸ்கோர் would be 7.75 அவுட் ஆஃப் 10. ஏன் அந்த கிரேஸ் மார்க்னு நான் சொல்கிறேன். நான் ஐ ஹாவ் டெஸ்டட் நியர்லி ஒரு 30 ஷூஸ் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் 12 monthsல. நான் ஒரே ஒரு ஆஸ்பெக்டை தான் வந்து எல்லா ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினரில் செக் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினர் அவங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபாஸ்ட்டாக மாடரேட் ஃபாஸ்ட்லேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணி ஃபோம் ஃபார்முலேஷன், ஜியாமெட்ரி, டிசைன் எல்லாத்தையுமே அவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோ ரன்னர்ஸ், ஒரு ஹெவி ரன்னர்ஸ், இல்லை பிகினர்ஸ் இவங்கெல்லாம் டார்கெட்டே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அதுக்கு அவங்க வேறு ஏதாவது அவங்க ஒரு என்ட்ரி லெவல் ப்ரீமியம் மாடல் மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு அது எப்பயுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன் என்னால் ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினரில் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் என்னால் ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினரில் அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறவங்க ஃபீல் பண்ணுற அதே ஃபன்னை என்னால் ஏன் ஃபீல் பண்ண முடியலன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எல்லா ஷூவுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதில்லை. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஷூ. நான் 8 பேஸ்லேருந்து 5:35 பேஸ் ஓடும்போது என்னால் எந்த ரேஞ்சில் நான் ஓடினாலும் என்னால் அந்த ஸ்மூத் ரைடை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த மாடரேட் ட்ராம்போலின் ஃபீல் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நாட் எக்ஸ்ட்ரீம் ட்ராம்போலின் ஃபீல், பவுன்சினஸ் நோவா பிளாஸ்ட் 5ல இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு மாடரேட்டான ஒரு ஸ்டேபிள் ரைட், ஃபர்மர் ஸ்டேபிள் ரைட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த ஷூ கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு அந்த ஹாஃப் எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க். இந்த ஷூஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இது யாருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா, as I said, மேரத்தான், ஹாஃப் மேரத்தான் ட்ரைன் பண்ணுறாங்க, ஒரு லைட் வெயிட் ப்ரீமியம் டெய்லி ட்ரெயினர், ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஒரு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year ஓல்டு ரன்னர்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் மேரத்தான் ஓடுறாங்க, ஒரு லாங் ரன் போகணும், ஒரு 10K போகணும், ஒரு ரேஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த செக்மெண்ட் ஆஃப் ரன்னர்ஸ், எனிவேர் பேஸ் ரேஞ்ச் ஃப்ரம் ஒரு 4லேருந்து சம்வேர் டு 8:30 வரைக்கும் ஓடுற அந்த ரன்னர்ஸையும்
கவர் பண்ணுற இந்த 2 செக்மெண்ட் ஸ்வீட்டாக இந்த ஷூ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட்ஸ் இட் ஃப்ரம் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் as I said before, உங்களுக்கு ரன்னிங் அண்ட் ரன்னிங் ஷூ ரிலேட்டடான கான்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ரன்னிங். பீஸ்.